ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு ட்ரையல் தான். ஏன்னா நம்ம பார்த்திங்கன்னா டைரெக்டாக புது 12 வோல்ட் பேட்டரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எந்த சிக்கலும் இல்லை. அது கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ அந்த எல்லா கனெக்ஷன்ஸும் பார்த்திங்கன்னா நான் வீட்டிலேருந்தே கொடுத்துட்டு வந்தாச்சு. அது கொடுக்குறதுக்கே ஆல்மோஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ் மேலே ஆயிடுச்சு. ஏன்னா ஒவ்வொன்றா வயர் கட் பண்ணி கரெக்டான சீரிஸ் கனெக்ஷன் எல்லாமே பார்த்து கொடுக்குறதுக்கு, இந்த செட்டப் பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு, இன்க்ளூடிங் கனெக்ஷன். இப்போ நான் ஜஸ்ட்டு கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 பேட்டரி முன்னாடி சொன்ன மாதிரி ஈச் 7 வோல்டேஜ், அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 14 வோல்டேஜ் வருது. அது எப்படி தெரியும் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் லைட் எரியுது பார்த்தீங்க இல்லையா? இந்த க்ரீன் லைட்டுக்கு என்ன மீனிங்னா, சோலார் பேனல் இப்போது வந்து ரன்னிங்கில் இருக்குது. அதாவது பேனல் இங்கே வச்சுருக்கேன் நான். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நேராக சன்னுடைய ரேஸ் இப்போ க்ளௌடியாக இருக்குது. இந்த க்ளௌடியாக இருக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து இப்போது சோலார் பேனல் ஒர்க்கிங்கில் இருக்குது. சரி, அது எப்படி எவ்வளோ வருதுன்னு தெரியணுன்னா, இப்போ இந்த வோல்ட் மீட்டருக்கு பார்த்தீங்களா, அதில் நான் யூஸ் பண்ணி நான் செக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 19 வோல்டேஜ் வருது. ஸோ பேனல் ஓகே, ஒர்க்கிங் கண்டிஷன் ஓகே. ஏன்னா பேனலுடைய அவுட்புட் பார்த்தீங்கன்னா 19 வோல்டேஜ் ஆல்மோஸ்ட் வருது. இது வந்து பேட்ரி, அதாவது பேட்ரிக்கு போகிற சப்ளை. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 12 வோல்ட்டு போகணும். ஆனால் என்னுடைய பேட்ரி வந்து 14 வோல்ட் இருக்கிறனால அதிலே ஆல்ரெடி 14 வோல்டேஜ் இருக்குது. ஏன்னா ரெசிஜுவல் ஓரளவு சார்ஜ் இருக்குது. இப்போ நான் அதை மெஷர் பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா 14 வோல்டேஜ் வருது. அதாவது பேட்டரியில் பார்த்தீங்கன்னா மோர் தென் சஃபிஷியன்ட் எனர்ஜி இருக்குது 12 வோல்ட்டுக்கு பதிலாக. ஸோ நமக்கு தேவை 12 வோல்ட்டு தான். ஆனால் 14 வோல்டேஜ் இருக்கிறனால அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங் வந்து லைட்டாக தான் இருக்குது. பார்த்திங்கன்னா ஒரு லைட்டு உங்களுக்கு எரியும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பேனல் ஒர்க்கிங் கண்டிஷன், இதுதான் சார்ஜிங். இந்த சார்ஜிங் எப்போ வந்து உங்களுக்கு ஆன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்ரி ஃபுல்லாக ட்ரைன் ஆகிருக்கு, அப்போ தான் அது ஆன் ஆகும். இது வந்து எரர் கண்டிஷன் காமிக்கிறதுக்கு ரீசன் என்னவாக இருக்குன்னா, நான் இன்ஸ்டெட் ஆஃப் 12 வோல்ட் பேட்டரி நான் 14 வோல்டேஜ் பேட்டரி, அதாவது 2 பேட்டரி சேர்த்து 14 வோல்டேஜ் வரனால அதால் வந்து ஸ்டோர் பண்ண முடியாமல் கூட இருக்கலாம். அந்த எரர் நான் இனிமேல் தான் கண்டுபிடிக்கணும். எனக்கு அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஒன்று லைட்டு, இன்னொன்று வந்து ப்ளோயர். பட் அதுக்கு எதுவுமே இப்போதைக்கு அவுட்புட் வரல. நான் செக் பண்ணேன். அதுக்கு என்ன ரீசனுங்கிறத நான் நெக்ஸ்ட்டு கண்டுபிடிச்சி அடுத்த ஒரு வீடியோவில் நான் போடுறேன். சப்போஸ் இது ஒர்க் அவுட் ஆகலைன்னா வேறு புதுசாக ஒரு சின்ன பேட்ரி வாங்கி தான் போடணும். சரி, இதுலேயும் ட்ரை பண்ணி பார்ப்போம். இது ஒரு ஆப்ஷன் இல்லாமல் இருக்காது. என்ன ரீசன் மட்டும் தெரிஞ்சால் போதும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.